வேத வசனங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 111 சங்கீதம் 1 வசனம் முதல் 115 சங்கீதம் 11 வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் அவரை விட்டு தூரம் போன நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற மீட்பின் திட்டத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவரை சிருஷ்டிகராகவும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 115 சங்கீதம் 12 வசனம் முதல் 117 சங்கீதம் 3 வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா? அவரோடு கூட தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு உறவு உண்டா? அவரோடு கூட பேசி பழகுகிறீர்களா? அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஜீவன் உள்ளவராக உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறாரா என்பதை குறித்து புரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேதாராய்ச்சியர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 115 சங்கீதத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். 12 வசனம் முதல் சபை மக்கள் கொடுக்கும் பதில் என்று கூறினேன். பாருங்கள், சங்கீதம் 115 வசனம் 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் நண்பர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சமுதாயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். மிக அருமையான ஒரு காரியம் என்னவென்றால், அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் என்னை மறந்து போகவில்லை, அவர் உங்களையும் மறந்து போகவில்லை. உங்கள் பெயர், உங்களுடைய முகம், உங்களுடைய முகவரி எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த பட்டணத்தில் இருந்தாலும், அல்லது எந்த கிராமத்தில் இருந்தாலும், எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும், அல்லது எங்கே நீங்கள் கல்வி பயின்று கொண்டிருந்தாலும் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். பல தொழிற்சாலைகளிலே, வேலை செய்யும் இடங்களிலே நீங்கள் எண்ணினாலேயே அறியப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் பெயரையும் உங்கள் முழு வாழ்க்கையையும் அறிந்திருக்கிறார். எனவே நீங்கள் அவரை பூரணமாய் நம்பலாம். சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இது மிக முக்கியமான ஒரு வாக்கியம். உண்மையாகவே நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வித்தியாசத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 115 14 15 வசனங்களை கவனியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம் பிரியமானவர்களே, அவரே சிருஷ்டிகர்த்தா. வசனம் 16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மனிதன் சந்திரனிலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமல்ல. மனிதன் சந்திரனுக்கு சென்று காலடி எடுத்து வைத்தாலும் தேவனுடைய சொத்திலே அவன் காலடி எடுத்து வைக்கிறான். சந்திரனை அவன் வாழும்படியாக தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை, பூமியைத்தான் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 115:17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருக்கும் காலங்களிலே நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். சங்கீதம் 115:18. நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள், அல்லேலூயா பாடுவார்கள். நீங்கள் எந்த திருச்சபையை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் கர்த்தரை துதிப்பதை குறித்து நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தரை துதிப்பது யாரையும் காயப்படுத்தாது, தேவனையே மகிமைப்படுத்தும். பலருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பாரங்கள், அழுத்தங்கள் இருக்கலாம். உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திறந்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரியுங்கள். அவரோடு கூட நீங்கள் பேசுங்கள். அது மிக அதிகமாக உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கும். சங்கீதம் 116 பார்ப்போம். கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி போட்டபடினாலே அதை குறித்து பாடும் ஒரு உன்னதமான பாடல். வேத புத்தகத்திலே இது ஒரு உன்னதமான சங்கீதம் என்று சொல்லலாம். சிலர் 23 சங்கீதத்திற்கு அடுத்ததாக இந்த 116 சங்கீதத்தை குறிப்பிடுகிறார்கள். இது நன்றி கூறுதலின் ஒரு சங்கீதம்.
மனிதன் உபத்திரவத்தில் இருந்தபொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் தமது இரக்கத்தினாலே அவனுக்கு செவி கொடுக்கிறார். அன்பு உள்ளத்தோடு பாடும் ஒரு அல்லேலூயா பாடல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட போது அவர் மரித்த நாளுக்கு முந்திய நாள் இந்த பாடலை அவர் பாடியிருக்கலாம். இன்றைக்கும் சிலர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசியதை என் காதுகளால் கேட்க முடியும் என்றால் எத்தனை நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறோம். அவர் பாடும் பாடலை கேட்பதும் நமக்கு அருமைதான். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் பாடுகளை நமக்காக சுமந்தார். இந்த சங்கீதமும் எதிர்காலத்தை குறித்து பேசும் ஒரு சங்கீதம். கர்த்தரிடத்தில் உண்மையுள்ளவராக இருந்த மகா உபத்திரவ காலத்திலும் கர்த்தர் மேல் பூரண விசுவாசமும் பற்றுமுடையவர்களாக இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது அவர்கள் பாடும் பாடல். அதே வேளையிலே இக்காலத்து மனிதர்களாகிய நமக்கும் இந்த சங்கீதம் செய்தி கொடுக்கிறது. நெருக்கத்தில் இருப்பவர்களுக்கு, கட்டுகளின் மத்தியிலே இருப்பவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் ஒரு சங்கீதம். இயேசுவும் இந்த பாடலை பாடினார். முதல் 5 வசனங்களிலே கர்த்தர் கேட்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6 முதல் 13 வசனங்களிலே தேவன் உதவுகிறார் என்பதை குறித்து சொல்லுகிறது. 14 முதல் 19 வரை கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் என்பதை குறித்து பேசுகிறது. சங்கீதம் 116 முதலாம் வசனம், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். நான் கர்த்தரில் அன்பு கூறுகிறேன். அன்பின் பெருக்கத்தினால் பாடப்படும் ஒரு பாடல் இது. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரிடத்திலே நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்பதை கடைசியாக எப்பொழுது கூறினீர்கள்? கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதி அது. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா? அவரோடு கூட தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கு உறவு உண்டா? அவரோடு கூட நீங்கள் பேசி பழகுகிறீர்களா? இன்று அவரோடு பேசினீர்களா? நேற்று அவரோடு பேசினீர்களா? அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஜீவன் உள்ளவராக, உங்களுக்கு தேவையான ஒருவராய் இருக்கிறாரா? மாயையான காரியங்களை குறித்து உலகம் இன்றைக்கு களைத்து போய்விட்டது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் கவனியுங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து. யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுதும் இயேசு சீமோன் பேதுருவினிடத்திலே, நீ என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா என்று திரும்ப திரும்ப கேட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். பிலதெல்பியா திருச்சபையானது இன்றைக்கு வேதத்தை விசுவாசிக்கும் திருச்சபைக்கு ஒத்ததாயிருக்கிறது. சரி, இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்ன? கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் நான் அவரில் அன்பு கூறுகிறேன். நாம் சப்தமாக ஜெபிக்க வேண்டுமா? இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் சத்தமாக ஜெபிக்கலாம். நம்முடைய சுய வாகனத்திலே நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் சத்தமாக அவரோடு ஜெபிக்கலாம், அவரை பாடலாம், அவரிடத்திலே பேசலாம். சங்கீதம் 116:3, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். சிலுவிலே இயேசுவின் இக்கட்டான ஒரு சூழ்நிலையை இது விவரிக்கிறது. தான் எப்படிப்பட்ட ஒரு பாதை வழியாய் கடந்து செல்லப் போகிறேன் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அவர் மரித்த நாளுக்கு முந்திய நாள் அதை குறித்து அவர் பாடினார். உண்மையாகவே மரண ஆக்கினை நம்மேலே இருக்கிறது, ஆனால் அது அவர் மேல் விழுந்தது. நாம் அந்த மரணத்தை அடைய வேண்டியதில்லை. எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் தமது ஜீவனை கொடுத்தார். யாரும் அவரிடத்திலிருந்து ஜீவனை எடுத்துக் கொள்ளவில்லை. சங்கீதம் 116:4, அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கவனித்தீர்களா? கர்த்தரை நோக்கி இயேசு என்னை விடுவியும் என்று கூப்பிட்டிருக்கிறார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சங்கீதம் 116:5,
கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் நீதி உள்ளவர். எனவே பாவத்தை குறித்து செயல்படாமல் மன்னிப்பு கொடுக்க முடியாது. எதை செய்தாலும் சரியாக செய்கிறவர். இந்த உலகத்தை ஒழுக்க நெறியிலே நடத்துகிறவர். எனவே அவர் சரியான காரியத்தை செய்ய வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். அவர் நீதியோடு செயல்பட வேண்டும். அதே நேரத்திலே அவர் இரக்கமுள்ளவராக இருக்கவும் விரும்புகிறார். எனவே மனிதனுடைய பாவத்திற்கான தண்டனை கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். அந்த தண்டனை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைக்கப்பட்டபடினாலே இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து, வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார். அடுத்ததாக தேவன் எவ்வாறாக உதவி செய்கிறார் என்பதை பார்ப்போம். சங்கீதம் 116 6 7 வசனங்கள். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஒரு கடினமான நாளுக்கு பின், அழுத்தங்கள் நிறைந்த நாளுக்கு பின், சோர்ந்து போகச் செய்யும் ஒரு நாளுக்கு பின், நாம் தனித்து உட்கார்ந்து நம் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டியதும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டியதும், அவரோடு கூட பேச வேண்டியதும் அவசியமானதாயிருக்கிறது. அதுதான் ஆத்துமாவின் ஆலயம். இந்த அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இப்படி நாம் கர்த்தரின் பாதத்திலே தனித்து அமர்வது இந்த உலகத்திலே கர்த்தருக்காக நடப்பதற்கும் உலகத்தை தைரியமாய் சந்திப்பதற்கும் நமக்கு உதவி செய்கிறதாயிருக்கிறது. சங்கீதம் 116 13 வசனம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அந்நாளிலே பஸ்கா பண்டிகை நேரத்திலே ரசம் நிறைந்த பாத்திரத்தை ஒருவர் மற்றொருவருக்கு கொடுக்கும் நேரம் அது. ஒருவருக்கொருவர் அவ்வாறு கொடுக்கும் பொழுது ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொள்வேன் என்று பாடுவார்கள். பஸ்கா பண்டிகை நேரத்திலே திராட்சை ரசத்தை ஒருவருக்கொருவர் அவர்கள் கொடுத்து கொள்ளும் பொழுதே வரப்போகிற மேசியாவை நினைவு கூறுகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மேல் வீட்டறையிலே இந்த பாடலை பாடினார். அப்பொழுதுதான் அவர் அந்த பாத்திரத்தை கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள். இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாக உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏனென்றால் நான் நாளை குடிக்க வேண்டிய மற்றும் ஒரு பாத்திரம் உண்டு, ஒரு பானம் உண்டு. கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் பொழுதும், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்றுதான் ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்படுவதை குறித்து எத்தனையாய் கஷ்டப்பட்டு பின்னர் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பார்த்தீர்களா? தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்து கொண்டார். நமக்காக அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அடுத்த பகுதியிலே கர்த்தர் பரிசுத்தர் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்தம் மிக முக்கியமானது. அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தபடினாலே தான் இயேசு நமக்காக மரிக்க வேண்டியது இருந்தது. சங்கீதம் 116 15. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மரணம் தேவனுக்கு மிக அருமையானது. மகா உபத்திரவத்தின் காலத்திலே கர்த்தர் நிமித்தமாக தங்கள் ஜீவனை கொடுக்க போகும் ஒவ்வொருவருடைய ஜீவனும் அவருக்கு அருமையானது. என் நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய மரணமும் அவர் பார்வையில் அருமையானது. ஏன் அருமையானது? அவர்கள் இந்த உலகத்திலே செய்யும்படியாக கர்த்தர் கொண்டிருந்த நோக்கங்களை செய்து முடித்தவர்களாக தங்கள் இளைப்பாறுதலுக்கு திரும்புகிறார்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருடைய மரணமும் அவர் பார்வைக்கு அருமையானது. சங்கீதம் 116 16 17 வசனங்களை பாருங்கள். கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரே காரியம் நன்றி செலுத்துவதுதான். அதை மட்டும்தான் அவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்கள் ரட்சிப்பிற்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீர்களா? ஒவ்வொரு புதிய நாளுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறீர்களா? நேற்றைய தினத்தை கண்ட அநேகர் இந்த நாளை காணவில்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த நாளையும் கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டாமா? பிரியமானவர்களே,
உங்களுடைய வாழ்க்கையை சற்றே எண்ணி பாருங்கள். இவ்வளவோ தேவைகள் இருந்த ஒருவருக்கு நீங்கள் உதாரத்துவமாக உதவி செய்தீர்கள். ஆனால் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொண்டு விட்டு நன்றி என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சென்றிருப்பார்கள் என்றால் அவர்களை குறித்து நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? அதே வேளையிலே நீங்கள் மிக அதிகமாக எந்த தியாகமும் செய்யாமல் ஒருவருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். ஆனால் அவர் உங்களிடத்தில் வந்து மிகவும் நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அது உங்களை எவ்வளவு அதிகமாய் உற்சாகப்படுத்தி இருக்கிறது இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு அனுதினமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்திலே கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடிய வேறு எதுவும் இல்லை. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நான் செலுத்தி உம்மை தொழுது கொள்ளுவேன். எபிரேய ஆக்கியோன் சொல்லும் வார்த்தையையும் கவனியுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆம் பிரியமானவர்களே, அனுதினமும் நாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த காரியம் நன்றி கூறுதல். இப்பொழுது நாம் 117ஆம் சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இது மற்றும் ஒரு அல்லேலூயா பாடல். 113ஆம் சங்கீதம் முதல் 118ஆம் சங்கீதம் வரை இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகையின் காலத்திலேயும் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் காலத்திலேயும் கூடார பண்டிகையின் காலங்களிலேயும் பாடலாக பாடிய சங்கீதங்கள். பஸ்கா பண்டிகையின் சமயத்திலே திராட்சரசம் கொண்ட பாத்திரத்தை 7 முறை தங்களுக்குள்ளே பரிமாறிக்கொள்வார்கள். அந்நேரத்திலேயும் இந்த பாடல்களை அவர்கள் பாடுவார்கள். சில வேத பண்டிதர்கள் சொல்லும் பொழுது 113ஆம் சங்கீதமும் 114ஆம் சங்கீதமும் உணவு நேரத்திற்கு முன்னரும் 117ஆம் சங்கீதமும் 118ஆம் சங்கீதமும் உணவு நேரத்திற்கு பின்னரும் பாடுவார்கள் என்று கூறுகிறார்கள். எந்த வரிசையிலே அவர்கள் பாடினாலும் இந்த சங்கீதங்களை அவர்கள் பாடினார்கள் என்பதுதான் சிறப்பானது. இந்த வரிசையிலே 118ஆம் சங்கீதம்தான் இறுதியான சங்கீதம். மத்தேயு 26:30 நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடிய பின்னர் ஒலிவு மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த சங்கீதங்களிலே சிறியது மட்டுமல்ல, வேத புத்தகத்திலேயே சிறிய அதிகாரமும் இந்த 117ஆம் சங்கீதம்தான். இப்படி சிறிய சங்கீதமாக இருப்பதனாலே இதை நாம் கவனிக்காமல் கடந்து போய்விடவும் வாய்ப்பு இருக்கிறது. வாசிக்கிறேன். சங்கீதம் 117:1. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கர்த்தரை போற்ற வேண்டும், அவருக்கு அல்லேலூயா பாட வேண்டும். 117ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, அல்லேலூயா. இந்த சங்கீதம் மிக முக்கியமானது. விரைவாக நாம் கடந்து செல்ல முடியாது. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் என்று தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டுள்ளது. நாள் ஒன்று வருகிறது, அன்று முழு உலகமும் சகல ஜாதிகளும் சகல பாஷைக்காரரும் யெகோவாவாகிய தேவனை, தேவனாய கர்த்தரை தொழுது கொள்வார்கள். இன்றைக்கு உலகத்தில் அப்படிப்பட்ட எந்த காரியமாவது இருக்கிறதா? இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெறப் போகிறது என்பதை குறித்த எந்த அறிகுறியாவது இருக்கிறதா? அதுவும் இல்லை. இந்நாட்களிலே உலகம் கர்த்தரை நோக்கி திரும்புவதை உங்களால் பார்க்க முடிகிறதா? இல்லை. சகரியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சகரியா 14:16 பார்ப்போம் என்றால், பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது. எப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்? இந்த கேள்விக்கான விடைதான் இந்த சிறிய சங்கீதத்திலே இருக்கிறது. எப்பொழுது ஜாதிகள் கர்த்தரை துதிப்பார்கள்? வசனம் 2 என்ன சொல்கிறது பாருங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. இந்த இடத்திலே நம்மேல் என்று சொல்வது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கிருபையாய் இருக்க போகும் காலம் வருகிறது. மகா உபத்திரவ காலத்தின் இறுதியிலே 2வது முறை இயேசு பூமிக்கு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது இஸ்ரவேலரிடத்திலே அவர் கிருபையாக இருப்பார். பூமியின் சகல ஜாதிகள் மேலும் அவர் கிருபையாய் இருப்பார். அந்த காலகட்டத்திலே நடைபெறப்போகும் காரியத்தை குறித்துத்தான் மீகாவும் ஏசாயாவும் கூறியிருக்கிறார்கள். கவனியுங்கள். மீகா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை
யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. மேலும் ஏசாயா 54:7-8 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் ஊண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதமானது சகல ராஜ்யங்களும் கர்த்தரை துதிக்கும் அந்த காலத்தை குறித்து பேசுகிறது. இந்த சத்தியத்தை குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஆம், பாருங்கள், அப்போஸ்தலர் 15:14 தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. இன்று தேவன் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். புறஜாதியான மக்கள் கூட்டத்திலிருந்து தமக்கென்று ஒரு கூட்ட மக்களை தேவன் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். திருச்சபையிலே உலகத்தில் உள்ள சகல விதமான ஜாதிகளையும் இனத்தவரையும் மொழி பேசுகிறவர்களையும் நீங்கள் பார்க்கலாம். யாக்கோபு இதை குறித்து என்ன சொல்கிறார் கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 15:15-17 வரை வாசிக்கிறேன். அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய்ப் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, 117 சங்கீதம் சொல்வது போல ஒரு நாளிலே அவருடைய சிருஷ்டிகள் அனைத்தும் தேவனை போற்றி பாடும். இன்று எல்லா ராஜ்யங்களும் அவரை போற்றி பாடவில்லை. எல்லா ஜனங்களும் கர்த்தரிடமாக திரும்புவார்கள் என்பதற்கு எந்த அறிகுறியும் உங்களால் எந்த மூலையிலையும் பார்க்க முடியவில்லை. என்றாலும் நாள் ஒன்று வருகிறது. சங்கீதம் 67:7 என்ன சொல்கிறது? தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். 117 சங்கீதம் ஒரு உன்னதமான சங்கீதம். சங்கீதங்களின் மத்தியிலே ஒரு சிறிய அணுகுண்டை போல அது இருக்கிறது. இந்த அணுகுண்டு வெடிக்கும் பொழுது அது உன்னதமான ஒரு நேரமாயிருக்கும். 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே இயேசு பூமியிலே தனது ஆளுகையை நடப்பிக்கும் பொழுது இந்த மகிமையான காலத்தை பார்க்கலாம். ஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். எங்கள் அழுத்தங்களின் மத்தியிலேயும் பாரங்களின் மத்தியிலேயும் நீர் எங்கள் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மிடத்திலே அன்பு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு செவி சாய்த்தபடினாலே நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். மரண நேரங்களிலே நீர் எங்களை விடுவித்தீர். எங்களுடைய ஆத்துமாவை அடிமைத்தனத்திற்கும் எங்கள் வாழ்க்கையை அழிவிற்கும் விலக்கி காத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நீதிக்காக, உம்முடைய மன உருக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய ரட்சிப்பை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது உமக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திரங்களை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீர் இந்த உலகத்திற்கு ஆள வரும் பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை மொழி பேசும் மக்களும் உம்மை போற்றி புகழும் அந்த மகிமையான காலங்களுக்காக நாங்கள் இப்பொழுதே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளவு பெரிய கர்த்தரை நாங்கள் தெய்வமாக அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு செய்த பெரிய இரக்கத்திற்காக, கிருபைக்காக, பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எதிர்காலத்திலே செய்ய போகும் காரியங்களை குறித்த உண்மைகளை அறிந்து கொள்ள எங்களுக்கு மறுபடியும் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே எங்கள் காலம் எல்லாம் அனுதினமும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? சங்கீதம் 116 முதல் 5 வசனங்களிலே கர்த்தர் கேட்கிறார் என்பதை குறித்து சொல்கிறது. 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை தேவன் உதவுகிறார் என்பதை குறித்து சொல்கிறது. 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் என்பதை குறித்து சொல்கிறது என்று பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையிலே பாரங்கள் இருக்கலாம். உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திறந்து
கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரியுங்கள். அவரோடு கூட நீங்கள் பேசுங்கள். அது மிக அதிகமாக உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரே காரியம் நன்றி செலுத்துவதுதான். அதை மட்டும்தான் அவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நேற்றைய தினத்தை கண்ட அநேகர் இந்த நாளை காணவில்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த நாளையும் கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டாமா? ஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே, எல்லாரும் அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 2:10.